உங்கள் வீட்டு கேஸ் அடுப்பு வந்து மஞ்சள் கலரில் எரியுது, நீங்கள் பாத்திரம் வச்சிங்கன்னா அதில் கரி படியுதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மெடிசன் பாட்டில்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது பேக்கில் வச்சு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது இந்த கேப் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தாலோ இல்லை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருந்தா கூட அது வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகி பேக்லலாம் கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மெடிசன் பாக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு கண்டெய்னராக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடியது வந்து வெளியே வந்து ஒழுகக்கூடாது, கொட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். ஒரு ரப்பர் பேண்ட்டை இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்பை நீங்கள் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிறது எதுவுமே வெளியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராது. ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பசங்க போடுற ஜீன்ஸ் பேண்ட்டு, நம்ம போடுற ஜீன்ஸ் பேண்ட்லலாம் இந்த ஜிப் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக் ஆகும் இந்த மாதிரி. ஸோ போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், ஒன்று தேங்காய் எண்ணெய் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிப்பை வந்து போட்டு விடுவோம், இல்லைனா வேஸ்லின் வந்து தடவுவோம். இந்த டிப் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுற பென்சில் இருக்கு இல்லையா, அந்த பென்சிலை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அந்த ஜிப்பு மேலே ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. 2 சைடும் இந்த மாதிரி அங்கே ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அது மேலே ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜிப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வராது. நல்லா ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஈஸியாக நீங்கள் வந்து போடவும் செய்யலாம், அவுக்கவும் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பென்சில் வந்து நம்ம 1, 2 பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருப்போம். திடீர்னு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கே காலியாகி குட்டியாக வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பென்சில் வந்து நல்லா ஷார்ப் பண்ணி என்ன தான் நீங்கள் பசங்கள்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாலுமே அவங்க வந்து எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்சில் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். பட் ஆனால் சில பென்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊக்கு வந்து எழுதும்போது உடனே உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி உடனே உடஞ்சிச்சின்னா பசங்க சும்மா சீவிட்டு இருப்பாங்க. ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்சில் வந்து குட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பென்சில் வந்து நம்ம ஊக்கு உடஞ்சிருச்சுன்னா அது ஊக்கே உடையாமல் உங்கள் பணமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிச்சப்படுத்திடலாம். அந்த மாதிரியான ஒரு சின்ன டிப் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பென்சிலை நல்லா சீவிக்கோங்க. சீவிட்டு நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பென்சிலில் வந்து நம்ம ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நெயில் பாலிஷ் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியாது. இப்போ இந்த நெயில் பாலிஷை வந்து அந்த பென்சிலோட இந்த ஊக்கு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எல்லா இடமும் கவர் பண்ணுற மாதிரி கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த நெயில் பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரிப்பாக வந்து அந்த ஊக்கை வந்து பிடிச்சிட்டு ஒரு கோட்டிங்காக இருக்கும். இதனால் நீங்கள் எழுதும்போது பென்சில் ஊக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு உடையவே உடையாது. பட் நார்மலாக நம்ம எப்பயும் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி நெயில் பாலிஷ் கோட்டிங் கொடுக்கறனால அதுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கேஸ் வந்து பற்ற வைக்கும்போது அந்த ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய பர்னரில் இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வரும். இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேஸும் வந்து பார்த்திங்கன்னா வீணாக செலவாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வரும்போது நம்ம ஏதாவது பாத்திரம் வச்சோன்னா அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கறி படிஞ்சிரும். இந்த பாத்திரத்தை சுற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு கறி வந்து படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம கறி தானே படியுதுன்னு சொல்லிட்டு விடுவோம். பட் ஆனால் நம்மளுக்கு நிறைய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. கேஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து காலியாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கேஸை வந்து திருப்பி போட்டுக்க போகிறோம். அதனால் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து எடுத்து வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி மெயினாக வந்து சிலிண்டரில் இருக்கக்கூடிய கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பர்னர் இந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த வழியாக தான் வந்து பர்னருக்கு வந்து கேஸ் வந்து ஃப்ளோ வரும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது அடுப்பு இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலரில் வந்து வரும். ஸோ இந்த 2 சைடு கேப் காட்டுறேன் இல்லையா, இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல ஏதாவது அழுக்கு நம்ம சமைக்கும் போது ஏதாவது பொங்கி போய் விழுந்திருக்கலாம், இல்லை ஏதாவது டஸ்ட் இருக்கலாம். அது இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து செக் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் குட்டியாக. இந்த இடத்துல உங்களுக்கு குட்டியாக வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாகவும் உங்களுக்கு வந்து ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கேஸ் வந்து சரியாக வந்து அதோட ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா வராது. ஸோ சரியாக ஃப்ளேம் வரலனாலே நம்மளுக்கு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகும். அந்த இடத்துல வந்து டூத் பிக்கு இல்லைன்னா குட்டியான சேஃப்டி பின்னு அதை வச்சு அந்த ஹோல்ஸில் நீங்கள் குத்தி விடும்போது அதுக்குள்ளே ஏதாவது அடைப்பு இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அந்த அடைப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பர்னரில் வரக்கூடிய ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேம் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேஸும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாது. இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். அப்படி இல்லை உங்கள் பர்னரில் வந்து ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா கூட அதனால கூட உங்களுக்கு ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வராமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த 2 மெத்தடையும் 2 டிப்பையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எதனால் ஃப்ளேம் வரலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு பற்ற வச்சு பாருங்கள். நல்லா ஃப்ளேம் வந்துருச்சுன்னா ஓகே. அப்படி வரலைன்னா இந்த டிப்பையும் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக வினிகர், பேக்கிங் சோடா 2த்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த டிப்பை வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த வீடியோவில் புதுசாக பார்க்குறவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பர்னரை தனியாக எடுத்து கூட க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த கேஸ் ஸ்டவ்லேயே வச்சுட்டு இந்த பட்ஸை வச்சு நீங்கள் சுற்றி இந்த மாதிரி பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அடைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அதாவது குட்டி குட்டி ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம சமைக்கும் போது ஏதாவது போய் விழுந்திருந்ததுன்னா அடைச்சிட்ருக்கும். அடைச்சிட்ருக்கனால கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியாக வராமல் இருக்கிறது சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பட்ஸில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம இதில் வினிகரும் வந்து பேக்கிங் சோடா போட்டிருக்கனால அதுக்குள்ளே இருக்கிற அடைப்பெல்லாம் கூட எடுத்துரும். நீங்கள் பர்னர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே கூட நீங்கள் வந்து வேணும்னா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறனால உங்களுக்கு கேஸ் வந்து சரியாக எரியாது அப்படின்லாம் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு பற்ற வச்சு காட்டுறேன் பாருங்கள். கலரே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்க்கு நம்ம பூ வந்து எப்படி வந்து ரொம்ப நாள் வரைக்கும் 1 வீக் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காட்டன் துணி. அதை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் கட்டி வச்சுருக்க பூவை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கவர் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம ஏதாவது ஃபுட் வாங்கும் போதெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள், அதில் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டீல் பாக்ஸில் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா வாடாமல் 1 வாரம் வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.